அமுதனின் திருநாமம் உரைப்பேனையா. நீடாத்ரிவாசா வேங்கடாத்ரிவாசா பாலாஜி பாலாஜி. சுவாமி சுவாமி சுவாமி, கொஞ்சம் தயவு செய்யுங்கள், திருக்காப்பு சேர்க்காதீர்கள். கொஞ்சம் பொருள் சுவாமியை நான் சேவித்து விடுகிறேன். நேரமாச்சு, உபத்திரம் பண்ணாதங்கோ. ஐயோ, அப்படி சொல்லாதீர்கள். நான் பாலாஜியை சேவிப்பதற்காக வெகு தூரத்திலிருந்து ஓடி வருகிறேன் சுவாமி. இதென்ன உண்மை வீடா? இஷ்டம் போல திறந்து மூடுறதுக்கு போவோம். ஐயோ, ஒரே ஒரு முறை என் ஸ்ரீனிவாசனை சேவித்து விட்டு ஓடி போய் விடுகிறேன் சுவாமி. சாத்தியம் இல்லைங்கிறேன். ஏன் சங்கடப்படுத்துறேன்? ஐயோ, தாசனின் மேலே தய இல்லை தகுமா, தவறென்ன செய்தேன் மறந்திட போமா. தாசனின் மேலே தய இல்லை தகுமா, தவறென்ன செய்தேன் மறந்திட போமா. உன்னை காணா கண்கள் எதற்கு, பூசித்திடா கைகள் எதற்கு, சுமையென வாழ்வும் எதற்கு, சங்கட பிறவியும் எதற்கு சுவாமி. ஜெய ஜெய ஜெகநாத ஜெய கோவிந்தா, அமுதா உன் திருவாசல் திறந்திடு ஐயா. பாலாஜி பாலாஜி பிரபு. சன்னதிக்கு வந்தும் தரிசனம் கிடைக்கவில்லையே. நான் வாழ்வதில் அர்த்தமில்லை, இனி வாழ்வதில் அர்த்தமே இல்லை. பாபாஜி, பாலாஜி, வெங்கடேஸ்வரா, தருணம் பார்த்து தடுத்தாட்கொண்டாயே. பிரபு, இந்த தாசனின் குரல் உனக்கு கேட்டு காட்சி தந்தாயா? நான் பிறந்த பயன் பெற்றேன். பாபாஜி, அவசரப்பட்டு என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள்? உன்னை தரிசிக்க முடியாத ஒரு நிலைமையில் நான் வாழ்வது யாருக்காக? நம்பினார் கெடுவதில்லை அல்லவா? இதை நீங்கள் மறக்கலாமா? பிரபு, பாலாஜி, இந்த ஆனந்தம் எனக்கு எப்போதும் இருக்க வேண்டும். இருக்கும் பாபாஜி, நீங்கள் அழைத்தாலும் நினைத்தாலும் பக்கத்தில் இருப்பேன். இது தொடரும். பிரபு, ஸ்ரீனிவாசா, எத்தனை கருணை உள்ளமப்பா உனக்கு. சுவாமி, விஷயம் தெரியுமோ? என்னையா சொல்லும். பாபாஜிக்கு ஸ்ரீனிவாசன் பிரத்யட்சமானாராம். ஆவார் ஆவார். சதா காலமும் அந்த சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருக்கிற என்ன போல பக்தருக்கு பிரத்யட்சமாகாத ஸ்ரீனிவாசன் அந்த தாடி பயலுக்கு மட்டும் பிரத்யட்சமாயிடுறாரோ? போய் வேலையை பாருமையா. நிஜமாகவே சுவாமி, பாலாஜி அவரோடு பகடை கூட ஆடினாராம். நன்னா இருக்கு கட்டுக்கதை. ஆஹா ஆஹா, ரொம்ப நன்னா இருக்கு. கேட்டேடா, பாலாஜி வந்து இந்த பாபாஜியோட பகடை ஆடுறாரா? என்ன பாபாஜி, ஒவ்வொரு ஆட்டத்திலும் நீங்கள் தோற்று விடுகிறீர்கள். நானா? இல்லை சுவாமி, ஜெயித்திருக்கிறேனே. எதை? உன்னை, உன் அன்பை, உன் தோழமையை, உன் பாசத்தை.
சரி, இந்த ஆட்டத்தையாவது கவனம் வைத்து ஆடுங்கள். நீ ஆட்டி வைக்க நான் ஆடாமல் இருக்க முடியுமா பிரபு? ஓஹோ, ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசா, பழம் பழம்தான். உன் இஷ்டப்படி ஜெயித்து விட்டேன், ஏதாவது கொடுக்க வேண்டும். உங்களுக்கு ஜெயம் என்றால் கொடுக்க வேண்டியதுதானே? அப்படியானால் கொடு. குழந்தை மாதிரி கையை நீட்டினால் எதை கொடுப்பது பாபாஜி? விரும்பியதை கேளுங்கள். கொடுக்க வேண்டியவன் நீதான், நீயே சொல். ஐஸ்வர்யமா? உன் திருநாமத்தை சொல்வதையே ஐஸ்வர்யமாக எண்ணுபவனுக்கு வேறு ஐஸ்வர்யம் எதற்கு சுவாமி? பதவியா? பதவியா? ஆ? இன்றோ நாளையோ சாகப் போகும் இந்த தேகத்துக்கு பதவியால் என்ன பயன் பாலாஜி? சரி, எனக்கு தெரியவில்லை, நீங்களே கேளுங்கள். கேட்டு விடுவேன். நீ தர வேண்டும். தருகிறேன். இல்லை என்று சொல்லக்கூடாது. நான் உன்னை மறந்து விட்டால் நீ என்னை மறந்துவிடக் கூடாது. என்ன பாபாஜி, உங்களுக்கு தன்னம்பிக்கையே இல்லையா? வயோதிகன், உடல்நிலை சரியில்லை. காலப்போக்கில் தளர்ச்சியிலே உன்னை மறந்தால் காப்பாற்றுவாயா? சம்மதிக்கிறேன். நீங்கள் சொன்னபடி நடக்க. என்னப்பா, என்ன இதெல்லாம்? எழுந்திருங்கள். என்ன வேண்டும் சொல்லுங்கள். சுவாமி, என்னப்பா, என்ன விஷயம்? சுவாமி, தாங்கள் பாலாஜியின் அந்தரங்க பக்தர். அந்த பிரபுவை தாங்கள் நேரில் பார்த்தீர்களாமே? உம்மை வணங்கினால் எமக்கு நல்ல கதி கிடைக்கும். நானும் உங்களைப் போலவே பாலாஜியின் பக்தன். பக்தியுடன் அடியார்கள் கோவிந்தா என்று கூப்பிட்டால் ஓடி வருவான் இந்த பிரபு. சுவாமி, பாபாஜி என்ற பக்தர் எங்கே இருக்கிறார்? எதற்கப்பா? அவரை தரிசனம் செய்து ஆசீர்வாதம் பெற வேண்டும். சுவாமி தரிசனம் பண்ணியா சொல்லியோ? சுவாமி, பக்தரை தரிசனம் செய்தால் கடவுளை தரிசனம் செய்த புண்ணியம் வரும் என்பார்கள் பெரியோர். இவாளும் பெரிய பக்தர் தான். முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாமே. தாடி வைத்தவர்கள் எல்லாம் ரிஷிகள் அல்ல, வேஷமிட்டவர்கள் எல்லாம் பக்தர்கள் அல்ல. விவாதம் எதற்கு? வாருங்கள். கேட்டேன்னா பாபாஜி நாளுக்கு நாள் மேல போயிட்டு இருக்கார், நாம என்னடானா கீழே போயிட்டு இருக்கோம். பாபாஜி பிரபு, பாலாஜி, பாலாஜி, 3 நாளாகிறதப்பா உன்னை பார்த்து. அழைத்தால் வருவேன் என்று வாக்கு கொடுத்து இந்த கிழவனை ஏமாற்றலாமா? பிரபு, பாலாஜி, கோவிந்தா, ஸ்ரீனிவாசா, கோவிந்தா, ஸ்ரீனிவாசா. பாபாஜி, ஆ? வந்து விட்டாயாப்பா. ஸ்ரீனிவாசா, இந்த தாசனின் குரல் கேட்டதா? தாசன் குரல் கேட்டும் வருவேன், கேட்கவும் வருவேன். பாபாஜி, ஆ? எனக்கு தூக்கம் வருகிறது. ஒரு தாலாட்டு பாடினால் அதை கேட்டுக்கொண்டே தூங்கி விடுவேன். தாலாட்டா? நான் தாலாட்டி நீ தூங்குவதா? எத்தனை பிறவியின் புண்ணியம் அப்பா எனக்கு. ஆகட்டும் அப்பா, ஆடி.
உறக்கமா பரமாத்மா திருவேங்கடேச மனமென்ற மலரணையை உனக்காக விரித்தேனே உறக்கமா பரமாத்மா திருவேங்கடேச ஏழுமலை வாசா ராமனுக்கு கௌசல்யா தாலாட்டினாளன்று அனுசூயை ஊஞ்சலிட்டால் அந்த நினைவாயின்று ராமனுக்கு கௌசல்யா தாலாட்டினாளன்று அனுசூயை ஊஞ்சலிட்டால் அந்த நினைவாயின்று எந்தன் பிரபு கண் வளர முத்து மஞ்சம் ஏதுமில்லை எந்தன் பிரபு கண் வளர முத்து மஞ்சம் ஏதுமில்லை ஏழை நான் இருந்தாலும் என் மனதில் ஏழ்மையில்லை உறக்கமா பரமாத்மா திருவேங்கடேச மனமென்ற மலரணையை உனக்காக விரித்தேனே உறக்கமா பரமாத்மா திருவேங்கடேச ஏழுமலை வாசா இரவாக இருக்க விடு விடிந்தால் நீ போய் விடுவாய் என்றென்று முன்னுறவு இருக்கட்டும் தொடர்பு இரவாக இருக்க விடு விடிந்தால் நீ போய் விடுவாய் என்றென்று முன்னுறவு இருக்கட்டும் தொடர்பு பக்தி அறிந்தவனல்ல முக்தியும் பெரிதல்ல பக்தி அறிந்தவனல்ல முக்தியும் பெரிதல்ல கூட்டுக்குள் என் இறைவன் இல்லை என்றால் நான் இல்லை உறக்கமா பரமாத்மா திருவெங்கடேச மனமென்ற மலரணையை உனக்காக விரித்தேனே உறக்கமா பரமாத்மா திருவெங்கடேச ஏழுமலை வாசா திருவெங்கடேச ஏழுமலை வாசா कौसल्यासु प्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूला कर्तव्यम् दैवमान्निकम् कौसल्यासु प्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूला कर्तव्यम् दैवमान्निकम् उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वजा उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यम् मङ्गलम् कुरु उत्तिष्ठ
சுவாமி கழுத்துல ரத்னகாரம் இல்ல. ஆமா, சுவாமி கழுத்துல ரத்னகாரம் இல்ல. எனக்கு தெரியும் இது யாரு வேலைன்னு. பக்தன் மாதிரி பகல் வேஷம் போட்டு திரியறானே, அந்த பாபாஜியோட வேலைதான் இது. வாங்க. ஸ்ரீனிவாசா, 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 ஸ்ரீனிவாசா. அதோ ஓடுறான் திருட்டு பக்தன். அப்படி போய் பிடிங்கோ. விடாதேங்க, பிடிங்கோ. பாத்தியாளா, நான் சொன்னபடியே செய்திருக்கான். ஏய்யா உமக்கு இந்த திருட்டு புத்தி? ஐயோ, நான் திருடனில்லை, நான் திருடவில்லை. நடந்ததை சொல்லுகிறேன். ராத்திரி ஸ்ரீனிவாசன் என் ஆசிரமத்துக்கு வந்து தூங்கினார். அந்த இடத்தில் இது விழுந்திருக்கிறது. அதை கொடுக்கத்தான். ஆஹா, சீனிவாசன் உங்க ஆசிரமத்துக்கு வந்து தூங்கினாரா? நகைய மறந்துட்டு போயிட்டாரா? ஏயா கதை விடுறீர்? நான் நடந்ததைத்தான் சொன்னேன். நான் திருடனில்லை, நான் திருடவில்லை. என் பேச்சை நம்புங்கள் சுவாமி. நம்புறதா? கையும் களவுமா அவன் பிடிச்சிருக்கோம். இன்னும் அதையே சாதிச்சுட்டு இருக்கிறேன். இழுத்துட்டு வரவோ ராஜா கிட்ட போலாம். பாபாஜி மகாபக்தர் என்று கேள்வி. அவர் மீது இந்த அபவாதம் சரியில்லை என்பதே என் கருத்து. கை புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா மகாராஜா? சுவாமி கழுத்தில் இருந்த ரத்னஹாரம் இவர் கைக்கு எப்படி வந்திருக்க முடியும்? இதை பாலாஜி தான் மறந்து போட்டு விட்டார். என் பேச்சை நம்புங்கள். ஆஹா, பாலாஜி இவர் சிநேகிதர். ஆசிரமத்துக்கு வந்தார், மறந்தாராம், போனாராம். ஆம் சுவாமி, பாலாஜி என் ஆசிரமத்துக்கு சத்தியமாக வந்திருந்தார். என்னை போன்ற அந்தரங்க பக்தனுக்கு தரிசனம் தராதவர் இந்த தாடி வைத்தவருக்கு தருவாரா? பொய் சொல்லி நாடகம் ஆடுகிறார் இந்த திருடன். ஐயோ, வேண்டாம் சுவாமி, வேண்டாம். அநியாயமாக சொல்லாதீர்கள். செத்தாலும் பொய் சொல்ல மாட்டான் இந்த ஹாத்திராம் பாபாஜி. ஹாத்திராமா? யார் வைத்த பெயர் ஐயா? என் தாய் தந்தையர் யானை போல் பலசாலியாய் இருக்கட்டும் என்று ஹாத்திராம் என்று பெயர் வைத்தார்கள். யானை போல் பலசாலி? மகாபிரபு, ஒரு யானை தின்னும் அளவுக்கு கரும்பை ஒரு இடத்தில் குவித்து வைத்து இவரை அங்கே தள்ளுங்கள். அதை தின்னச் சொல்லுங்கள். இந்த ஹாத்திராம் நிஜமாகவே பக்தனாய் இருந்தால், பாலாஜீவன் ஆசிரமத்துக்கு வந்தது சத்தியமாயிருந்தால், அந்த கடவுளே கை கொடுக்க ஓடி வந்து இந்த பக்தனை காக்கட்டும். இல்லாவிட்டால் இவன் ஒரு கவர சாது என்று அறிந்து மகாராஜாவே தண்டியுங்கள். சரி, நடக்கட்டும் பரீட்சை. சிறுவந்துருவன் தவத்தை மெச்சி வரம் தந்தவனே நாராயணா. துயரின் எல்லை கண்ட அஜமிளனை கரை சேர்த்தவனே ஸ்ரீஹரி. சிறுவிரலில் மலை தாங்கி கோப கோபியர் தன்னை காத்தனையே கருணாகர கோபாலா. முறையிட்ட திரௌபதியின் மானமும் காத்தவனே கிருஷ்ணா ஹரி அச்சுதா அனந்தா. கஜேந்திரனை காத்தனையே ஆதிமூலா.
மூலா என்னை நீ அபவாதமில்லாமல் முரகரி காத்திடு ஸ்ரீனிவாசா 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 லக்ஷ்மீஷா 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 வெங்கடேஷா பாலாஜி 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 சுவாமி சுவாமி என்னாச்சு? பாபாஜி யானை கரும்பு மகாத்மா பாபாஜி பாபாஜி எழுந்திருங்கள் பாபாஜி எழுந்திருங்கள் பாபாஜி நீங்கள் நிஜமாகவே மகாத்மா சத்திய சந்தர் நான் வேதம் படித்தும் விவேகம் இல்லாமல் இருந்தேன் பக்குவமாகாத இந்த பிராமணனை மன்னித்து விடுங்கள் நிஜமான பக்தர் நீங்கள் தான் இந்த பாவியை மன்னியுங்கள் சுவாமி மன்னியுங்கள். என்ன ஆயிற்று பட்டர் சுவாமிகளே? யானை ஒன்று வந்து கரும்பெல்லாம் தின்று விட்டது சுவாமி. ஆமாம் சுவாமி, நானும் பார்த்தேன் சுவாமி. பிரபு ஸ்ரீனிவாசா பிரபு பிரபு இந்த பரிதாபத்துக்குரியவனை காப்பாற்ற யானையாக வந்து அருள் புரிந்தாயா? ஸ்ரீனிவாசா, அதிசயம் நிகழ வைத்து பக்தரை காப்பாற்றும் பரமதயாளன் என்பதை உலகத்துக்கு காட்டினாயா? பாபாஜி பாலாஜி உங்கள் கண்கண்ட கடவுள். இந்த மூடர்களுக்கு அறிவு கண்களை திறந்த நீங்கள் தான் எங்கள் கண்கண்ட கடவுள். தயை புரியுங்கள் பாபாஜி. பாபாஜி தயை புரியுங்கள் பாபாஜி. வாருங்கள் பாபாஜி வாருங்கள். இன்றிலிருந்து இந்த ஆலய நிர்வாகத்தை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த கடவுள், இந்த மூடர்களுக்கு அறிவு கண்களை திறந்த நீங்கள் தான் எங்கள் கண்கண்ட கடவுள். தயை புரியுங்கள் பாபாஜி. பாபாஜி தயை புரியுங்கள் பாபாஜி. வாருங்கள் பாபாஜி வாருங்கள். இன்றிலிருந்து இந்த ஆலய நிர்வாகத்தை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் பாக்கியசாலி. ஸ்ரீனிவாசா, வெங்கடேசா, பாலாஜி, அன்றிலிருந்து இன்று வரை அடியார்களின் குறை தீர்க்கும் திருத்தலம் திருப்பதி. இங்கு கோயில் கொண்டு வந்தவர்க்கெல்லாம் அருள் வழங்கும் திருவேங்கடநாதனை காண பக்தர் கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. சத்தியநாதனுக்கு நித்திய விழா எடுக்கும் இந்த புண்ணிய கஷேத்திரம் பார்ப்பதற்கே பரவசமூட்டும். புனித புஷ்கரணியில் நீராடி ஆண்டவனை தரிசிக்க ஆலயம் செல்லுகிறார்கள். தாயை தேடிச் செல்லும் கன்று போல்
தலைவனை தேடிச் செல்லும் தொண்டன் போல் துன்பமையும் நோய் தீர்க்கும் தெய்வத்தை காண பக்தர்கள் வரிசை வரிசையாக நிற்கிறார்கள். மன்னவனை காண மணிக்கணக்கில் நிற்பதில்தான் எத்தனை ஆனந்தம்! எங்கும் எதற்கும் நின்று நின்று மனம் செலிக்கும் மனிதர்கள் இங்கு நிற்பதையே பெரும் பாக்கியமாக கருதுகிறார்கள். கொந்தளிக்கும் உள்ளங்களை குளிர வைக்கும் ஆண்டவனுக்கு அபிஷேகம் நடக்கிறது. सहस्रशीर्षा पुरुषः सहस्राक्षः सहस्रपाद सभूमिम् विश्वतो भृत्वा अत्यतिष्ठद्दशाङ्गुलम् पुरुषगेवेदगुम् सर्वम् यद्भूतम् यच्च भव्यम् उदामृतत्वस्येषानः यदन्नेनातिरोहति एतावानस्य महिमा अतो ज्यायादिश्च पूरुषः पादोऽस्य विश्वभूतानि त्रिपादस्यामृतम् दिवि त्रिपादोऽर्धभूतैः पादोऽस्येकः भवात् पुनः ततो विश्वम् व्यक्रामते साधनानसने अभि तस्मात् विराट जायत विराजो अधिपूरुषः स जातो अत्यरिच्यत पश्चाद्धो विमतो पुरः यत्पुरुषेण हविषा देवा यज्ञमतन्वत அபிஷேகத்திற்கு பிறகு ஆண்டவன் தரிசனம். ग्रीष्म युग्म शरद्भविगे सप्तास्या தன்னை காண வேண்டும் என்று ஓடோடி வரும் பக்தர்களை தானும் காண வேண்டும் என்று ஆவல் தாயுள்ளம் கொண்ட ஏழுமலையானுக்கும் இருக்கும் அல்லவா? பக்தர்கள் பரமனை பார்க்க, பரமனும் பக்தர்களை பார்க்கவே இந்த நேற்ற தரிசன காட்சி. साध्यार्षयश्चगे तस्माद्यज्ञात् सर्वभूतः सम्भृतम् वृषताज्यम् पशोगिर्तादिष्टग्रे वायव्याने आरण्यान् ग्राम्याश्चगे எண்ணமெனும் மலரெடுத்து எத்தனை முறை பூஜித்தாலும் திருப்தி அடையாத மனதுக்கு வண்ண வண்ண மலரெடுத்து வடிவழகை சேவிக்க பூலங்கி சேவை. நம் பெட்டி நிறைய வைக்கும் பெருமானுக்கு காணிக்கை கொட்டி குவிக்கும் பக்த கோடிகள். விண்ணிலும் மண்ணிலும் விரிந்தவான வெளியிலும் கதிரிலும் நிலவிலும் கடலிலும் மலையிலும் காற்றிலும் மழையிலும் கலந்து நிறைந்து அனைத்து உயிர்களிலும் உயிராக நின்று இயக்கும் ஏழுமலை ஆண்டவனை இருகரம் கூப்பித் தொழுவோம், மறுமுறை பார்க்க வருவோம். ஜெய ஜெய ஜெகநாத ஜெய கோவிந்த அமுதனின் திருநாமம் உரைப்பேனையா. அஞ்சனாத்ரிவாசா ஆனந்தாத்ரிவாசா வருவாய் பாப விநாசா ஐயா. ஜெய ஜெய ஜெகநாத ஜெய கோவிந்த அமுதனின் திருநாமம் உரைப்பேனையா. சேஷாத்ரிவாசா கருடாத்ரிவாசா